Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. அநியாயம் நடக்கும்போது நீங்கள் பேசவில்லை என்றால் நீங்களும் அந்த அநியாயத்தின் ஒரு பகுதிதானா? இந்த கேள்வி இன்றைக்கு மட்டுமல்ல, மகாபாரதம் நடந்த அந்த காலத்திலேயே இந்த கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு நடுவில் நின்ற ஒரு மனிதன் பீஷ்மர். பீஷ்மர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சத்தியத்தின் உருவம், தியாகத்தின் உச்சம், தர்மம் அறிந்த ஞானி. ஒரே ஒரு சபதத்துக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவன். ஆனால் அநியாயம் நடந்த அந்த நாளில் அவர் பேசவில்லை. ஏன்? திரௌபதி சபைக்குள் இழுக்கப்பட்டாள். அவள் அழுதாள், அவள் நடுங்கினாள், அவள் கேள்வி கேட்டாள், என்னை சூதாட்டத்தில் வைக்க யாருக்கு உரிமை? அந்த சபையில் அனைவரும் இருந்தார்கள். ஆனால் பீஷ்மர் மௌனம். பீஷ்மரின் மௌனம் அறியாமையால் அல்ல, அவர் தெரிந்தே மௌனமாக இருந்தார். ஏன் தெரியுமா? அவரை கட்டி போட்டது அவரின் பிரதிஜ்ஞை. குரு வம்சத்தின் சிங்காசனத்துக்கு நான் எப்போதும் விசுவாசமாக இருப்பேன். அந்த சிங்காசனத்தில் அன்று இருந்தவன் துரியோதனன். பீஷ்மரின் மனதில் ஒரு போர் நடந்தது. ஒரு பக்கம் தர்மம், மற்றொரு பக்கம் சபதம். அவர் தேர்வு செய்தது சபதம். ஆனால் அந்த தேர்வின் விலை ஒரு பெண்ணின் அவமானம். மகாபாரதம் சொல்கிறது, பீஷ்மர் உள்ளுக்குள் அழுதார். தர்மம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் அதை சொல்ல முடியாத நிலை என்னை முடக்கியிருக்கிறது. இதுதான் பீஷ்மரின் வேதனை. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், அதர்மம் நடக்கும்போது செயலில் ஈடுபடாதவனும் அதர்மத்தின் பங்குதான். மௌனம் ஒரு நியூட்ரல் பொசிஷன் இல்லை, அது கூட ஒரு தேர்வுதான். பீஷ்மர் கெட்டவரில்லை, ஆனால் அவர் செய்த தவறென்ன? தர்மம் பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருந்தது. இன்று நாமும் அதே மாதிரி செய்கிறோம். ஆஃபீஸ்ல இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது நமக்கேன்னு மௌனம். ஃபேமிலியில தவறு நடந்தாலும் பிரச்சனை வேண்டாம்னு மௌனம். சொசைட்டில அநியாயம் நடந்தாலும் நான் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு மௌனம். இதுதான் மாடர்ன் பீஷ்மா சைலன்ஸ். நல்லவர்கள் மௌனமாக இருந்தால் கெட்டவர்கள் ஆட்சி செய்வார்கள். பீஷ்மர் வில்லன் அல்ல, அவர் ஒரு வார்னிங். பீஷ்மர் இறக்கும் முன் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். நான் எடுத்த சபதம் தர்மத்தை விட பெரிதாகிவிட்டது. அதுதான் அவரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலி. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். தர்மம் பேச வேண்டிய நேரத்தில் மௌனம் கூட அதர்மமாக மாறும். அநியாயம் நடக்கும்போது நீங்கள் மௌனமாக இருந்தால் நீங்கள் பீஷ்மராகிறீர்கள். ஆனால் தர்மம் பேசினால் நீங்கள் கிருஷ்ணன் பக்கம் நிற்கிறீர்கள். நீங்கள் எந்த பக்கம் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க.